ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த சூப்பரான ராஜ்மா சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராஜ்மா பீன்ஸில் சுண்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஓவர் நைட் ராஜ்மா பீன்ஸை சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 to 10 hours வரைக்கும் சோக் ஆகணும். அதை நல்லா ஒரு 2-3 times வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் இதை இப்போ குக்கரில் 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ராஜ்மா சுண்டலை 8லேருந்து 10 விசில் விட்டு பாயில் பண்ணியாச்சு. இதை பாருங்க, இப்போ அழுத்துனா இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தேங்காய், அது கூட ஒரு பல் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, அதை மிக்சியில் போட்டுடலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ நம்ம சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொரவரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி, இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் தான் அரைக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு, ஏற்கனவே பாதி உப்பு நம்ம சுண்டலில் சேர்த்துருக்கோம். அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் ரெடி ஆச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ராஜ்மா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.